வணக்கம். அர்த்தநாரீஸ்வரர் அம்சம் கொண்ட திருநங்கை, அதாவது புன்னகை மலர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புன்னகை மலர்கள், திருநங்கைகள், புன்னகை மலர்கள் அனைவரும் ஒன்று கூடி, அதாவது கொல்கத்தாவில் நடந்த ஒரு பெண் மருத்துவரை கொலை செய்து சிதைக்கப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். பெண்களுக்கு முழு தகுதி கொடுக்கக்கூடிய அந்த திருநங்கை புன்னகை மலர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், திருநங்கைகளால் முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அர்த்தநாரீஸ்வரருடைய அம்சம் கொண்டவர்கள் அவங்க புன்னகை மலர் எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த விஷயத்தில் அந்த பெண் குழந்தைக்கு நடந்த இந்த சம்பவம் வேறு எந்த பெண் குழந்தைக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த புன்னகை மலர்கிட்ட மனமார்ந்து வேண்டி கேட்டுக்கிறேன். அதாவது யார் அந்த குற்றவாளிகளோ அவர்களை எல்லாரையும் கண்டுபிடிச்சி தக்க தண்டனைகள் வாங்கி கொடுக்குன்றதுக்காக அனைத்து ஜமாத்தில் இருக்கிற அந்த எத்தனையோ தலைவர்கள் சொல்கிறீங்க இல்லையா, அத்தனை தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த குற்றவாளிக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏன்னா பெண் பிள்ளைக்கு ஒரு உதாரணமே நீங்கள் தான். அதாவது திருநங்கைகள் முக்கியமாக பெண்ணுடைய பிரதிபலனாகப்பட்டது நீங்கள் தான். அதோடைய முக்கியத்துவமே நீங்கள் தான். அதனால் நீங்கள்லாம் ஒன்றிணைந்து அந்த நபருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அதாவது அந்த தாய் தகப்பனுக்கும் சரி, ஒரு எல்லா வகை நன்மைகள்லையும் அவங்களுக்கு ஒரு உதவக்கூடிய வகையில் உங்களை நாடி நான் கேட்குறேன். அந்த பெண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த நபருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். திருநங்கைங்களை நான் ரொம்ப தாய்மையோட மனப்பான்மையோடு உங்களை நான் வணங்கி நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் இதை உதவி செஞ்சே ஆகணும். புன்னகை மலர் அத்தனை நபர்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு நல்ல முடிவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதாவது புன்னகை மலரால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்றது ஒரு வெற்றிகரமாக நீங்கள் எடுத்துக்காட்டு. இதை நீங்கள் முடிக்கணுன்றதை நான் உங்களை தாய்மையோடு கேட்டுக்கிறேன்.